மக்களே இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12-20 மணிக்கு கரெக்டாக சொல்ல போனால் நைட்டு வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ரொம்ப 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 எல்லாருமே எமோஷ்னலாக குக்காக இருப்போம். நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? நானும் அதே கூட்டத்தில் ஒருத்தன் தானே, அதே மாதிரி எமோஷ்னலாக குக்காக இருக்கேன். சரிப்பா எதுக்காண்டி இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் என்ன பேசியிருக்கார் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல வருது. ஆமாம், நிறையா கிளிப்பெலாம் பார்த்தேன், கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ போட்டாங்க, லைவில் இருந்தது கட் பண்ணிலாம் போட்டாங்க. ஓகே, எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குப்பா அதை பார்க்கும்போதே அப்படின்னா, இல்லை நீங்கள் முழுமையாக கேளுங்களேன், இன்னும் எமோஷனல் ஆவீங்க. ஏன் இதை வந்து நான் இப்போ வந்து உடனடியாக பதிவு செய்கிறேன்னா, ஜீ தமிழில் பார்த்தீங்கன்னா இது வந்து அஃபிஷியலாக அவங்க வந்து பிஸ்னஸ் மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த பிஸ்னஸுக்கு வந்து நம்ம பசங்க கட் பண்ணி அங்கங்கே போடுறது பார்த்தீங்கன்னா நியாயப்படி கார்ப்பரேட் கிளைம் அவங்க கொடுக்கணும். கூடிய விரைவில் அவங்க கொடுப்பாங்க. நிறையா வீடியோஸ் வந்து டெலீட் ஆயிரும். அப்போ தளபதி என்ன பேசினார், எப்படி பேசினார், இந்த வீடியோ வர்ற வரைக்கும் நம்மளுடைய க்யூரியாசிட்டி பார்த்தீங்கன்னா இதை சுற்றியே இருந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம முடிச்சிடலாம், தளபதி எப்படி முடித்தாரோ அதே மாதிரி நம்மளும் முடிச்சிடலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோட எண்ண ஓட்டம். ஸோ இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்சளவு ரொம்ப முக்கியமானவங்க தெரிவித்த சில கருத்துக்கள், அங்கே போனவங்கள்ட்ட நான் பேசின சில கருத்துக்கள், சோஷியல் மீடியாவில் நான் பார்த்த கருத்துக்கள் எல்லாத்த அடிப்படையாக வச்சு தளபதி என்ன பேசினார், தன்னுடைய அந்த ஒரு ஸ்பீச் அவர் எப்படி வச்சிருந்தார் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே தெளிவாளமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இதில் நான் ரொம்ப முக்கியமான முதல்ல வீடியோ ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். நேற்று ஏன் ப்ரோ வீடியோ போடலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டீங்க. நியாயமாக கேட்குறேன்யா, எப்படியா என்னால் பேச முடியும்? உங்கள் அத்தனை பேரோட கவனம் ஆடியோ லான்ச்சில் இருக்குது. நான் மட்டும் என்ன ஆப்கானிஸ்தானில் என்ன நடக்குதா பார்த்துட்டு இருப்பேன்? நானும் அதே ஆடியோ லான்ச்சு, நீங்கள் இருக்கக்கூடிய அதே எமோஷனல் ஸ்டேட்டில் தானே நானும் இருப்பேன். எப்படியா பேச முடியும்? நான் உண்மைக்குமே இந்த சரத்குமார் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருந்தேன், பேசிடலான்னு. நம்ம முழுக்க ஆடியோ லான்ச்சை தாண்டி நம்ம சிந்தனை வேறு எங்கேயுமே போல. ரைட்டு, ஓகே, நம்ம இதை முதல்ல பார்த்துடலாம், தலைவர் எப்படி இதுலேருந்து எப்படி இதை செய்ய போகிறார் அப்படிங்கிறத கவனிச்சிடலாம். அதுக்கப்புறம் எவ்வளோ துயரமாக இருந்தாலும் துயரங்கள் அத்தனையும் அடக்கி வச்சுட்டு அடுத்த பணியை தொடரலாம் அப்படிங்கிறது தான் எண்ண ஓட்டமாக இருந்துச்சு. அது எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம மறுபடியும் இதை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். இவ்வளோ தான், வேறு எதுவும் கிடையாது. சரி, ஓகே, எப்படி தலைவர் ஆரம்பித்தார், எப்படி பேசினார்னா, வழக்கமாக அவர் அந்த நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற ஒன்று பேசுவார்ல, அந்த ஒரு விஷயம் இங்கே நடந்துச்சுங்க. அந்த க்ரௌட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்சுவலாக ஒரு சாதனையாகவே புரிஞ்சுருக்காங்களாம். இவ்வளோ க்ரௌடு அங்கே கூடினதே கிடையாதான். ஸோ இவ்வளோ க்ரௌடு மலேசியாவில் அங்கே மிக முக்கியமான இடத்துல கூடினது ஒரு மிகப்பெரிய சாதனை நிகழ்வாக தளபதி அங்கே போயிட்டு அந்த சம்பவத்தை பண்ணிட்டாரு. நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிறப்போ அந்த மொத்த மைதானமும் அப்படியே திணறத சில வீடியோக்களில் நம்மளால் கேட்க முடிஞ்சிச்சு. இது ஒன்றா. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, தன்னுடைய கொலீக்ஸ் இருக்காங்களா, தன்னுடைய சினிமாவில் தான் கூட வேலை பார்த்தவங்க, அந்த படத்தில் இணைந்து செயல்பட்டவங்க அத்தனை பேருமே தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எதுகை முனையாக பேசுவாருங்க. எல்லா ஆடியோ லான்ச்சிலுமே இந்த விஷயம் இருக்கும். அவர் எப்படி தான் அந்த வார்த்தையெல்லாம் பிடிக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. இப்போது மமிதா வந்து டியூடாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் இவங்க குடும்பங்கள் கொண்டாடும் தங்கச்சி அந்த படத்துக்கு அப்புறம் பார்ப்பீங்க. டியூட் இது ட்ரெண்டிங் வார்த்தை, பட் இந்த படம் மூலமாக இவங்க தங்கச்சி அப்படிங்கிறத அடையாளப்படுத்தினார். ஹெச் வினோத் பார்த்தீங்கன்னா சோஷியலாக நிறையா கமர்ஷியலாக சோஷியலாக இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப அழகாக தொடுவார். நாங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம், இது வந்து இப்போ ஹேப்பன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்த அனிருத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேர், ஒரு பட்டப்பெயர் வச்சுருக்காரு, MDS அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருக்காரு. அதாவது மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு. கொட்டிக்கிட்டே இருக்காங்க என் மனுஷன் அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக அங்கே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தாங்கூட நடித்தவங்களை ரொம்ப அழகாக எதுகை மோனையாக முழுக்க தொட்டிட்டு போயிருக்காருங்க. இது ரெண்டாவது நிகழ்வாக நம்ம வச்சுக்கலாம். மூணாவது, இந்த இடத்துல ஒரு கட்டு வரும். ஏன்னா இதுதான் என்னை ரொம்ப உடைச்சிருச்சு. ஒரு தூய எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, நான் சத்தியமாக சொல்கிறேன், தலைவர் விஜய் அவர்களோட இந்த தூய எண்ணனால தான் பைத்தியகாரமாய் ராப்பகலாக உட்காந்து நான் உட்பட நம்ம எல்லாருமே ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவருக்காண்டி. நம்ம வந்து அவருடைய ஆதரவாளர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஏதாவது செய்யணும் நமக்கு தோணுது இந்த தூய எண்ணம் தான். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நான் சினிமாவில் வீடு கட்டலான்னு வந்தேங்க, எனக்கு மாளிகையே கட்டி விட்டாங்க, எவ்வளவு தேவையோ அதை தாண்டி இவ்வளோ கொடுத்துட்டாங்க, என்னுடைய ரசிகர்கள் என்னைய இன்னைக்கு நேற்று தாங்கலை, நாள்லேருந்து தாங்கிட்டு இருக்காங்க, நான் பார்க்காத அவமானம் கிடையாது. பழைய கதையை நாங்கள் சொல்ல விரும்பலை, இருந்தாலும் இதை ஏன் சொல்கிறேன்னா 30 வருஷமாக என் கூட இருந்தாங்க, இவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போகிறது மட்டும் என்னோட பழக்கம் கிடையாது. அந்த விஜய் நான் கிடையாது, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போகிற விஜய் நான் கிடையாது, நன்றி கடனை தீர்த்து விட்டு போகிறவன் தான் இந்த விஜய் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாருங்க. இந்த ஒரு வார்த்தை இருக்குல்ல, இந்த ஒரு வார்த்தை யார் இது வரைக்கும் நன்றி கடனை தீர்ப்பேன், நன்றி சொல்கிற பல மனிதர்களை நான் பார்த்துருக்கேன். நன்றி கடனை தீர்க்கக்கூடிய மனிதரை சத்தியமாக சொல்கிறேன், என்னோடய லைஃப்பில் இதான் ஃபஸ்ட் டைம். இவரை இது எப்படி இந்த சிந்தனை எப்படி இந்த மனுஷனுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் டீகோட் பண்ணவே முடியல. அவர் சொன்னதுக்கப்புறம் ஓஹோ இந்த ஆங்கிளில் நம்ம திங்க் பண்ணணும், சொசைட்டிக்கு நம்ம இப்படிலாம் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஓட்டம்லாம் நமக்கு இந்த ஒரு வார்த்தைக்கு பின்னாடி தான் நமக்கு வருது. ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தலைவர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்தது அந்த அரங்கமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம் அப்படிங்கிறத நம்மளுடைய லெஜண்ட் நம்ம பார்த்து ரசித்த ஒருத்தர் அஃபீஷியலாக சொல்லும் போது ஒவ்வொரு தளபதி ரசிகனும் உடஞ்சிருவான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தையை நான் சேர்த்து போடுறேன். வினோத் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், இது எண்டு நினைக்காதையா, இதான் ஏன் பிகினிங்கு, இது சினிமாவுக்கு கிடையாது, அரசியலுக்கு பிகினிங்கு, சினிமாவுக்கு தான் எண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவார். தலைவர் விஜய் அவர்கள் இங்கே முடித்தாலும் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம அந்த ஒரு வார்த்தை தான் இந்த வினோத் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிச்சு இந்த தருணத்தில். ஸோ நான் ரெண்டையும் சேர்த்து பேசும்போது நிறையா பேர் எமோஷ்னலாக எதுவும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா இது எண்டு இல்லை அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுங்க. சரி, இதை கடந்து நம்ம போனோம்னா ரேபிட் ஃபயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, அது அவருக்கு ரொம்ப இயல்பாக வருங்க, ரொம்ப அட்டகாசமாக பண்ணுவாப்புல. இதிலே பாருங்களேன், காட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருக்கு சொல்கிறாருன்னா ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு இருக்காங்க, ஒரு இதை காமிக்கிறாங்க. கடவுள்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு காமிக்கும் போது அவர் ஒரு ஸ்டைலிஷாக அப்படி காமிப்பார். இந்த ரசிகர்கள் தாங்க என்னை பொறுத்தவரைக்கும் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அம்மானா என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா அம்மா தாங்க கடவுள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ எதுகை மோனையாக கடவுள்னா யாரை சொல்லுவீங்கன்னா ரசிகர்கள், அம்மானா யாரை சொல்லுவீங்க கடவுள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு டைமிங் சென்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது தலைவர் விஜய்கள்கிட்ட இயல்பாகவே இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துரோகம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழில் எனக்கு முடியாத வார்த்தை துரோகம் தான். உண்மைக்குமே சொல்கிறேன், தளபதியோட நெருங்கி பழங்குற அத்தனை பேருக்குமே தெரியும் அவருக்கு துரோகம்னா வேறு எதையாவது பண்ணால் கூட விட்டு போயிடுவார். துரோகம் மட்டும் நீ பண்ணின்னு வையன் உன்னை கிட்டத்திலே சேர்த்துக்க மாட்டார். ஏன்னா நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத அவர் ஏற்கவே மாட்டார். அதை அவர் இங்கே பதிவு செஞ்சுருக்கார். அதுக்கப்புறம் ஆளப்போகிறான் தமிழன் அப்படின்னா என்னென்னா ஞாபகம் வருது அப்படின்னு கேட்கும்போது 2026 மக்கள் நடத்தி காமிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பற்ற வைத்த நெருப்பு ஒன்று அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஒளி வரும், அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த வார்த்தையெல்லாம் இவங்க எங்கேருந்து பிடிக்கிறாங்க, அதுக்கு தளபதி எப்படி அந்த கவுண்டர் போடுறார் அப்படிங்கிறதான் முழுக்க நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். வெற்றினா என்ன, பணிவு, இதை ரொம்ப தெளிவாக சொன்னார். தோல்வினா விடாமுயற்சி, வேறு எதுவும் பண்ண வேணாம். வெற்றிக்கு நீ என்ன சொல்லணும்னா பணிவு வேணும், தோல்வினா விடாமுயற்சி, இதை மட்டும் நீ பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மலேசியா கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மிக முக்கியமாக இந்த மலேசியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப கனெக்டிவிட்டி இருக்குது. ஏன்னா தமிழர்கள் அதிகமாக இந்தியாவில் தமிழ்நாட்டை தாண்டி மலேசியாவில் அதிகம் பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் இலங்கையில் அதிகம் பேர் இருக்காங்க. அங்கே இந்த மலேசியாவில் நிறையா தமிழ் படங்கள் ரீஷூட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ நம்ம நண்பர் அஜித் இருக்கார்ல, அவர் ஏன் இங்கே அஜித் அவர்களை பதிவு செய்கிறாங்கன்னா அஜித் அவர்கள் இவருக்கு என்ன உதவி பண்ணாருங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். பொது மேடையில் மீண்டும் தன்னுடைய கடைசி ஆடியோ லான்ச்சில் தன்னுடைய நண்பர் அஜித் அவர்களை ஒரு நடிகரோட பேர் அவர் சொல்லியிருக்காருன்னா அது அஜித் அவர்கள் பேர் மட்டும்தான், வேறு யார் பேருமே அவர் சொல்லலை. நடிகர் அஜித் அவர்களோட பில்லா படம் இங்கே தான் ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னுடைய படமான குருவி அப்படிங்கிற திரைப்படமும் அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு திரைப்படத்தோட பேர் சொன்னாப்புல காவலன் குருவி, இது ரெண்டுமே இங்கே தான் ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக சொன்னாங்க. இதுக்கப்புறம் வேறு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு பாட்டு ஒன்று பாடினாப்புல. பாட்டுக்கு அப்புறம் ரொம்ப அழகாக நம்ம எதிர்பார்த்த ஒரு டான்ஸ் ஒன்று. அந்த டான்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு உள்ளேந்து ஒரு எமோஷ்னலாக அவர் ஒரு விஷயம் இந்த கிறிஸ்மஸில் விழாவில் ஒன்று சொல்லியிருப்பார். என்ன விஜய் உங்களுக்கு இந்த நீங்கள் ஒரு பாதிரியார் அவர்கிட்ட கேட்கும்போது சொல்லியிருப்பார், என்ன ரொம்ப ப்ரெஷராக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நான் என்ஜாய் பண்ணுறேன் இந்த ப்ராசஸை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். அது மாதிரி அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணி அவர் பண்ண ஒரு ஸ்டெப்பை நீங்கள் ஜீ தமிழில் ரிலீஸ் ஆகும்போது பாருங்களேன். மேபி சின்ன கிளிப் பார்த்துருப்பீங்க. அந்த 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 ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, உள்ளார்ந்து நடந்த ஒரு மிக முக்கியமான இன்சிடெண்ட்டாக அந்த இன்சிடெண்ட் என்றென்றும் பேசப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் நான் எழுதி வச்சுருக்கேன், எவ்வளோ மூமெண்ட்ஸை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய டைரியில் எழுதி வச்சுருக்கேன். என்னுடைய டைரியை தான் இங்கே காமிக்கிறேன். ஏன்னா எதையுமே நான் மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறது மட்டும் என் மைண்டில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவு நான் பார்த்த வரைக்கும் இருந்த தகவல் அத்தனையுமே இந்த வீடியோவில் நோட் பண்ணியிருப்பேன். எந்தவித ஃபோட்டோஸும் வீடியோஸும் வைக்க முடியாது, ஏன்னா எல்லாமே காப்பிரைட் பிரச்சனையில் போய் விட்டுரும். அந்த காப்பிரைட்டை தாண்டி சரி தலைவர் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம எமோஷனலாக இதுக்குள்ளே ரொம்ப நாள் உழண்டுக்கிட்டே இருக்க வேணாம். வர்றப்போ அதை நிச்சயமாக நம்ம பார்த்து அன்னைக்கு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம எல்லாருமே அன்னைக்கு ஜனவரி 9ஆம் தேதியாக இருக்கட்டும், இந்த ஆடியோ லான்ச் ஃபைல் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்காக இருக்கட்டும், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. எவ்வளோ வருத்தப்பட முடியுமோ வருத்தப்படுங்க. ரெடி ஆகுங்க. பெரிய பயணத்துக்கு தலைவர் விஜய் அவர்கள் ரெடி பண்ணுறாரு. ரெடி ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக டிவிக்கே சார்ந்து ஏராளமான செய்திகளை நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.